திருதக சித்தியை பெற்ற வள்ளல் பெருமான் அவருக்கு எல்லா விதமான சித்திகளும் அவருக்கு கைகூடும். இந்த உலகத்திலே எந்த சித்தியை வேண்டுமானாலும் வள்ளல் பெருமான் செய்யலாம். ஆனால் அவர் தேவையில்லாமல் எந்த சித்தியையும் செய்பவர் அல்ல. அவர் இந்த உலகத்துக்கு அற்புதங்களை காட்டி ஒரு தற்கால ஆனந்தத்தை வழங்குவதற்காக அவர் வரவில்லை. அவர் மரணமில்லா பெருவாழ்வை இந்த உலகத்துக்கு வழங்குவதற்காக வந்தார். ஆகவே அதை முறைப்படி செய்து இந்த உலகத்திலே மனித பிறவி எடுத்த ஆன்மாக்கள் எல்லாருக்கும் உரிய சித்தி திருதக சித்தி தான். அந்த திருதக சித்தியை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும். அதாவது நித்திய ஆன்மாவுக்கு இந்த அனித்தியமான உடம்பையும் ஓங்கார ஆற்றலுடைய துணையினாலே இந்த உடம்பை ஊனினை இறுக்கி உள்ளொளி பெருக்கி இந்த அழிகின்ற இந்த உடம்பை அழியாத உடம்பு ஆக்குவதுதான் உண்மையான சித்தாக வள்ளல் பெருமான் பேசுகின்றார். ஆகவே அந்த முயற்சியோடு அவர் இருந்து அந்த திருதக சித்தியை பெற்று இன்றைக்கு ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார். அவரை போலவே நாங்களும் அற்ப சித்திகளுக்கு அடிபணிந்து அந்தந்த இடத்திலே நின்று வீண் போகாமல் அந்த திருதக சித்தியை பெறுகின்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய கட்டளையாக, அது அன்பு வேண்டுகோளாக இருக்கின்றது.